जय श्री कृष्णा। तत्र दिव्योपमं मुख्यं स्फाटिकं रत्नभूषितम् अवीक्षमानो हनुमान् ददर्श शयनासनम्। ஹனுமான் ராவனுடைய அந்தப்புரத்தில் சுற்றி பார்த்து கொண்டு வரும் பொழுது ஓரிடத்தில் தேவலோகத்தைப் போலவே ரத்தினங்களாலும் ஸ்படிகங்களாலும் தங்கத்தாலும் விலை உயர்ந்த வஸ்துக்களாலும் அலங்கரிக்கப்பட்ட ஒரு படுக்கையை பார்த்தார். சில பெண்கள் அந்த கட்டிலின் நால்புறமும் சுற்றி வெண்சாமரம் வீசிக்கொண்டிருந்தார்கள். அங்கு நன்றாக அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த கட்டிலில் ராவணன் உறங்கிக் கொண்டிருந்ததை வானரஸ்ரேஷ்டன் ஹனுமார் பார்த்தார். ராவணன் மிகச்சிறந்த ஆபரணங்கள் எல்லாம் அணிந்திருந்ததையும் அவனிடம் இருந்து உயர்வகை சந்தனத்தின் நறுமணம் வீசிக் கொண்டிருந்ததையும் ஹனுமார் பார்த்தார். ராவணனுடைய 2 தோள்களும் மந்திரமலையின் 2 சிகரங்களைப் போலவே காட்சியளித்தது. அந்த அரண்மனையில் ராவணனின் அன்பான மனைவிகள் எல்லோரும் அவனுடைய காலடியில் உறங்கிக் கொண்டிருந்ததையும், சிலர் அவனுடைய தோள்களின் அருகிலும் மேலும் சிலர் அவனுடைய மடியில் உறங்கிக் கொண்டிருந்ததையும் ஹனுமார் பார்த்தார். மேலும் அங்கு ஒரு பெண் வீணையை அணைத்துக் கொண்டு உறங்கிக் கொண்டிருந்ததையும், இன்னும் சில பெண்கள் மதுமயக்கத்திலும், இப்படி அங்கிருந்த எல்லா பெண்களும் வெவ்வேறு நிலையில் உறங்கிக் கொண்டிருந்ததை ஹனுமார் பார்த்தார். இந்த பெண்கள் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருந்த இடத்திற்கு சிறிது இடைவெளி விட்டு ஒரு தனி இடத்தில் ஒரு தூய்மையான கட்டிலில் மிக அழகான ஒரு பெண் மற்றவர்களை காட்டிலும் முற்றிலும் வேறாக முத்துக்கள் நவரத்தினங்களால் ஆன ஆபரணங்களை அணிந்து கொண்டு அவள் மிக அழகான அலங்காரத்தோடு இருந்ததை ஹனுமார் பார்த்தார். அவளுடைய அந்த தேஜஸால் அந்தப்புரத்தையே பிரகாசப்படுத்திக் கொண்டிருந்ததைப் போலவே இருந்தது. அவள் ராவணனுக்கு மிக பிரியமானவளும் அந்தப்புரத்தின் தலைவியும் ஆவாள். உறங்கிக் கொண்டிருந்த அந்த அழகான மண்டோதரி தேவியை ஹனுமார் பார்த்தார். வாயுபுத்திரன் ஹனுமான் அவளுடைய அலங்காரமான தோற்றம், யௌவனம் ஆகியவற்றை பார்த்து அவள்தான் சீதாதேவி என்று அனுமானித்தார். அந்த வானர தலைவன் வெகு சந்தோஷமடைந்தார். மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த ஹனுமார் தன் இயற்கையான வானர ஸ்வபாவங்களை எல்லாம் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். Thanks for watching. Let's continue the spiritual journey. Jai Shri Krishna.